பிரபாஸ்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் ஜனவரி 7, 8 ஆகிய தேதிகளில் உலக முதலீட்டாளர் மாநாடு பிரம்மாண்ட அளவில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் அது குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் ட்வீட் செய்துள்ளார். பொங்கலை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழுக்கரும்பு வழங்கப்பட உள்ளது. பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பலமான கூட்டணியை அமைக்கும் என்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். என்னை சந்திக்கும் போது பூங்கொத்துக்கு பதில் கருத்தாழமிக்க புத்தகம் வழங்குங்கள் என எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஐபோன் உதிரி பாகம் தயாரிப்பு தொழிற்சாலை விரிவாக்கம் செய்வதற்காக ஹோசூரில் டாடா நிறுவனம் கூடுதலாக ரூபாய் 7,000 கோடி முதலீடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 555 கன அடியிலிருந்து 544 கன அடியாக சற்று குறைந்துள்ளது. ராமேஸ்வரம் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 21 பேர் நேற்று தாயகம் திரும்பினர். நிர்ணயித்த அளவுக்கு மேல் குவாரிகளில் மணல் எடுத்து விற்றதாகவும் அந்த பணத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாகவும் புகார் வந்த நிலையில் அதன்படி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. சின்னத்தடாகம் அருகே காளையனூர் பகுதிக்குள் வெள்ளிக்கிழமை அதிகாலை புகுந்த காட்டு யானைகள் அங்குள்ள தனியார் சேமியா தயாரிப்பு நிறுவனத்தின் கதவை உடைத்து சேதப்படுத்தின. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் சிறந்த காளை, சிறந்த வீரருக்கு கார் பரிசு வழங்கப்பட உள்ளது. 2024ஆம் ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடைபெறுகிறது. இதில் சுமார் 700 காளைகள் பங்கேற்க உள்ளன. புதுடெல்லியில் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின விழாவில் முக்கிய விருந்தினராக பழங்குடியின தம்பதியினர் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தில் 108 ஆம்புலன்ஸ் சேவை மூலம் 2023ஆம் ஆண்டில் 19 லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர். தொடர் மழை காரணமாக 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் குரூப் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் ஓய்வூதியர்களுக்கும் வழங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நேற்று 680 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் 38 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு இசையமைத்து முடித்து விட்டதாகவும் அதை வெளியிடும் சந்தர்ப்பத்திற்காக காத்திருப்பதாகவும் இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார். சென்னையில் நாளை உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. முதல்வர் ஸ்டாலின், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பங்கேற்க உள்ளனர். RSS ஊர்வலங்களுக்கு நியாயமற்ற கட்டுப்பாடு விதிக்க மாட்டோம் என அரசு உறுதி செய்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக புகார்களை தெரிவிக்க தனி தொலைபேசி எண்கள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. புத்தாண்டின் தொடக்கத்தில், அதாவது கடந்த 2ஆம் தேதி சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்த தங்கத்தின் விலை அடுத்தடுத்த நாட்களில் ரூபாய் 40, ரூபாய் 360, ரூபாய் 80 என குறைந்து விற்பனையானது. இந்த நிலையில் வார இறுதி நாளான இன்றும் தங்க விலை சவரனுக்கு ரூபாய் 80 குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 46,880க்கும், கிராமுக்கு ரூபாய் 10 குறைந்து ஒரு கிராம் 5,860க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை. ஒரு கிராம் வெள்ளி ரூபாய் 78க்கும், பார் வெள்ளி ரூபாய் 78,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 102 ரூபாய் 63 காசுகளுக்கும், டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 94 ரூபாய் 24 காசுகளுக்கும் விற்பனையானது. அடுத்த 3 மணி நேரத்தில் தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி செங்கல்பட்டு, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேசானது அல்லது மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், மேலும் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ்கரம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.